முதலமைச்சர் செங்கோட்டையன் சம்பந்தப்பட்டவர்களும் இது குறித்து இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும். செங்கோட்டையன் அவர்கள் மூத்த கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தின் நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மாவுடைய காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவித்து சிறப்பான முறையில் நேற்று தங்குதுறை இங்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போது இடி ரைடு மூலியமா 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. இதுக்காக தமிழக முதல்வர் ஜெயிலுக்கு போட்டு உறுதி வாய்ப்பு கெஜ்ரிவால் போன மாதிரி இவரும் மதுபான ஊழல் உள்ள போவார். யாரு இப்பொழுதுதான் சோதனை நடைபெற்றிருக்கிறது. சோதனையுடைய இறுதி கட்டத்தில் யார் எந்த மாதிரியான தவறுகளை இழைத்திருக்கிறார் என்பதை தெரிய வருகின்ற பொழுது நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ஆனால் இது ஒரு மோசமான செயல். வரிகட்டாத சரக்கு நேரடியாக டாஸ்மாகில் சென்று விற்பனை செய்வது என்பது அரசனுடைய வருவாயை மறைமாற்றி வேறு பக்கத்திற்கு திருப்புகின்ற ஒரு மோசமான நிகழ்வு என்பதை தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களை பொறுத்தவரையில் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை நிறுவி மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள். 3 முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக அவர்கள் தமிழகத்தை ஒரு நல்லாட்சியை சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்தார்கள். புரட்சித் தலைவர் அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் தந்திருக்கிறார்கள். அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து நின்றால் மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் விஜய் கூட்டணி ஒருவர் பேசப்படுகிறது. அன்பு சகோதரர் திரு சிறந்த திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவக்கியிருக்கிறார்கள். அந்த இயக்கம் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பன அவர்தான் கொள்கை முடிவிலான விளக்கங்களை வழங்கியவன். அவர் குறித்து நான் என்னுடைய பதிலை சொல்லுவேன். வரி கட்டாத டாஸ்மாக் மதுபானங்கள் இன்றைக்கு சில்லறை விற்பனை கடைகளில் வருவதன் மூலமாக அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் போது கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு இங்கு முறைகேடு நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றன.
அரசிற்கு வர வேண்டிய நியாயமான வரிகள் மறுக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு அந்த வரிகள் செல்வதனால் தமிழ்நாடு அரசுடைய வருவாய் இழப்பை 1000 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு கடமை ஆளுகின்ற திமுக அரசுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் 2026க்குள் ஒன்றிணைந்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மலரச் செய்வதன் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது.